காதலுக்கு பரிசாக வயிற்றில் வளரும் கரு. அதிர்ச்சியடைந்த காதலி காதலனிடம் கேட்டபோது ஜகா வாங்கியதால் கலங்கிய காதலி. லவ் பண்ணுவாரா, கர்ப்பிணியாக்குவாராம், ஆனா திருமணம் மட்டும் செஞ்சுக்க மாட்டாராம். போலீஸ் ஸ்டேஷனிலும் முரண்டு பிடித்ததால் சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர். சென்னை தாம்பரம் அடுத்த எருமையூர் பகுதியை சேர்ந்தவர். 23 வயதான இளம்பெண் தனியார் மருத்துவமனையில் வரவேற்பாளராக பணிபுரிந்து வந்தார். அப்போது மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்து சென்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த 24 வயதுடைய ஏழுமலை என்ற இளைஞர் பேச்சு கொடுத்து நாளடைவில் அவரிடம் நட்பை கடந்து காதலிப்பதாக கூறி வெளியே அழைத்து சென்று வந்திருக்கிறார். இருவரும் உயிருக்கு உயிராக காதலிக்க தொடங்கினர். அதை பயன்படுத்தி கொண்ட இளைஞர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நம்ப வைத்து நெருங்கி பழக 5 மாத கர்ப்பிணியானார். தான் கர்ப்பிணியாகிவிட்டதை ஏழுமலையிடம் தெரிவித்ததிலிருந்தே அந்த இளைஞர் அப்பெண்ணை விட்டு விலக தொடங்கினாராம். மேலும் திருமணம் செய்து கொள்ள முடியாது எனவும் மறுத்து விட்டாராம். இதனைத் தொடர்ந்து தன்னை ஏமாற்றிய ஏழுமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் புகார் அளிக்கின்றார். இளைஞரை அழைத்து விசாரணைக்கு பின்னர் ஏழுமலையை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். ஆஹா, இது அற்புதமா இருக்கே அப்படின்ற மாதிரி மாணவர்களுக்கு சொல்லித்தரதுக்காகவே செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ டீச்சர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மாணவர்கள் கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ பதில் அளிக்குது. தொழில்நுட்பத்தை இப்போ பள்ளிக்கூடத்துல பயிலும் மாணவர்களுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய வித்யாலயா சீனியர் செகண்டரி பள்ளியில தான் இப்படி ஒரு ரோபோ டீச்சர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஏஐ அப்படின்ற இந்த செயற்கை நுண்ணறிவை அறிமுகப்படுத்திட்டு வராங்க. எல்லா துறைகளிலுமே இதனுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டு வருது. இந்த சூழல்ல தான் இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ டீச்சரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மாணவர்கள் கேள்வி கேட்க அந்த கேள்விகளுக்கு இது பதில் அளிக்குது. இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் போல இந்த ரோபோ செயல்படும். இது இந்த நடப்பாண்டுல இருந்தே நடைமுறைக்கு வரதாகவும் பள்ளி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சந்தேகம் வந்தாலும் இந்த டீச்சர் கிட்ட, அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்ட ரோபோ டீச்சர் கிட்ட கேட்டா ரோபோ டீச்சர் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மாணவர்களுடைய கற்றல் திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு